நேற்றுக்கு என்னால் வீடியோ போட முடியல. ஸோ நேற்றுக்கு வந்து அப்டேட்டும் சேர்த்து இன்னைக்கு நான் சொல்கிறேன். வாரண்ட்னு ஒரு புது சீரிஸ் ஜி5ல மே 22 வரப்போகுது. இந்த வாரண்ட் வெப் சீரிஸோட போஸ்டர்லயே தி வேர்ல்ட் ஆஃப் விலங்கு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விலங்கு வெப் சீரிஸோட இந்த சீரிஸ் கனெக்ட் ஆகும். விக்னேஷ் நடராஜன் ஒரு புதுமுகம் இந்த சீரிஸை எடுக்கிறாரு. சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணுறாரு. சிங்கா மூவிக்கான செகண்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏப்ரல் 30 போஸ்ட்போன் ராம் சரணோட பெட்டி படம் ஜூன் 4 ரிலீஸ் ஆக போறதை அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. புஜ்ஜு பாபு சொன்ன டைரக்ஷன்ல ராம் சரண், ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. துரோணச்சித்திரம் படத்துக்கு கேஸுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ என்ன லேட்டஸ்டா நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, படத்தை சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறதை அவங்க போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மே 27 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜித்தோட ரேசிங் டாக்குமெண்ட்ரி கிளாடியேட்டர்ஸோட மோஷன் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்றுக்கு இது ரிலீஸ் ஆச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஎல் விஜய் தான் இதை டைரக்ஷன் பண்றது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. சீக்கிரமே இது தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகும். மே 1 இது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் நியூஸ் வந்துச்சு. ஆனா இது கொஞ்சம் தள்ளி தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. மே 1 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் விட்டுருக்காங்க. சூர்யாவோட கருப்பு படத்தை யூகே அண்ட் யூரோப் கண்ட்ரீஸ்ல அகிம்சா என்டர்டைன்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ யூகே அண்ட் யூரோப்போட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அகிம்சா என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இது அபிஷியலா ஒரு வீடியோட அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வைடான ரிலீஸ் இந்த படத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓவர்சீஸ்ல. பிரதீப் ரங்கநாதனோட மூவிஸ் எல்லாம் பேக் டு பேக் 100 கோடி வசூல் பண்ணிச்சு. இலக்கிய படம் ஏன் இவ்வளவு கம்மியா வசூல் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகல அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த பிரதீப் ரங்கநாதனோட படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ ஒரு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதனாலதான் படம் அந்த அளவுக்கு போகல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு. காஷ்மீர படம் ஹிட்டா ஃபிளாப் பண்ணி கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். இதை பத்தி பலமுறை நான் பேசிட்டேன். கருப்பு ட்ரெய்லர் பத்தி இந்த வாரம் இதுக்கு நான் அப்டேட் வந்துடும். தனுஷ் PS மித்ரன் காம்போ பத்தி சொன்னீங்க. அதே போல ஹஜினோத் தனுஷ் காம்போ வருமாங்கிறதையும் கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல இந்த படம் கண்டிப்பா நடக்கும். நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அர்ஜுனோட பிளாஸ்ட் படம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போதான் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. மோஸ்ட்லி இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். VIP பார்ட் 1 வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்க்குறேன். வசூல் இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். ப்ரோகோடு மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. ரவிமோகனோட மூவிஸ் பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இப்போதைக்கு வரல. அவங்க அப்டேட் கொடுக்கறதும் இல்லை. ஸோ நான் அப்டேட் வந்தா சொல்றேன். SK24 படம் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா இது யார் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ஹிருத்திக் ரோஷன். ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. இது என்னைக்கான ஃப்ரேம், இது யார் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.